வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விஜய். இன்றைக்கு கடைசியாக வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். கடைசியாக நைட் டைம் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். நைட் டைம் மார்க்கெட்டில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்காண்டி தான் வந்தேன். கணக்கு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், இந்த மார்க்கெட்டுக்கு வந்தால் லாஃபிங் கேஸ் மற்றது வித்தியாசமான ஃபுட் அதுகள் எல்லாம் ட்ரை பண்ணலாம்னு சொல்லி நான் பேசிக்காக அதுகள் இருக்கான்னு சொல்லி பார்க்குறதுக்கு தான் வந்தேன்னா. இப்போ இந்த ரோட்டால் நடந்து கொண்டு போவேன். இது ஒரு லாங் ரோட். இந்த ரோட்டில் மட்டும்தான் இந்த நைட் டைம் மார்க்கெட் இருக்குது. பேசிக்காக இந்த இடத்துல நீங்கள் சாப்பிடலாம், இந்த கேஸ் லாஃபிங் கேஸ் எடுக்கலாம். ஸோ அப்படியான பல விஷயங்கள் செய்யலாம். ரோட்டோரமான கடைகள் தான் இங்கே இருக்குது. ஸோ நான் ஒரு சாப்பாடுன்னு ட்ரை பண்ணி பார்க்கல. பேசிக்காக இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு போகிறதான் பிளானாக இருந்தேன்னா சில ஷாப்பிங்குகள் நீங்கள் இங்கே செய்யலாம். ப்ளஸ் இந்த ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் ப்ரீ புக் பண்ணி தான் போய் சாப்பிட வேணும்னு சொல்லி சொன்னவன். நான் சாப்பிட்றதுக்கு கேட்டேன், பட் அது சொன்னவன் ப்ரீ புக் பண்ண வேணும்னு சொல்லி. மற்றபடி இந்த இடம் ஃபுல்லாகவே லாஃபிங் கேஸ் அந்த ஃபன்னான ஆக்டிவிட்டி செய்கிற மாதிரி மற்றது ட்ரிங்க்ஸ், ஃப்ரூட் சலாட் மற்றது ஃப்ரூட் ட்ரிங்க்ஸ் அதுகள் எல்லாம் இந்த இடத்துல வாங்கத்தக்கதாக இருந்தது. லோக்கலுண்ட உடுப்புகளும் வாங்கத்தக்கதாக இருந்தது. நீங்கள் பார்க்கவே தெரியும், அப்படியான ஒரு கடை தான் இங்கே இருக்கிறது. இது ஒரு சின்ன ஏரியா தான். இந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் வேறு நைட் டைம் மார்க்கெட் இருக்கான்னு சொல்லி சர்ச் பண்ணினா இங்கே கணக்கு சர்வைலன்ஸ் கேமரா மானிட்டர் பண்ணி கொண்டிருக்க ஆக்கள்கிட்ட ஆக்டிவிட்டியை. ஆனால் இந்த ஏரியாவுக்கிட்ட வேறு நைட் டைம் மார்க்கெட் இல்லைன்னு சொல்லி பார்த்தா போல் இங்கே கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரூட் சலாட் ஃப்ரூட் ட்ரிங்க்ஸ் ஒன்று வாங்கிட்டு நான் திருப்பி நடந்து போய் மெட்ரோ எடுத்து போகிறேன். மெட்ரோவை இங்கே ட்ரெயின் நினைக்கிறேன், ட்ரெயின் எடுத்து போகிறேன். ட்ரெயின் எடுத்து போகிறதுக்கு தான் அடுத்ததாக பிளான் பண்ணி கொண்டிருக்கேன். அந்த இடத்துக்கு போகிறதுக்கு தான் நடந்து தான் இந்த இடத்துலேருந்து போகலாம். அதுக்கு பக்கத்து தான் அந்த மெட்ரோ இருக்குது. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம், ஃபன்னாக இருக்கும். ஒரு 3-4 ஹவர்ஸ் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ரோட்லேயே மசாஜ் பண்ணுவீங்க, அந்த மசாஜ் வெளியிலேருந்து மசாஜ் பண்ணலாம். இந்த இடத்துல தான் நான் மிக்ஸ் ஃப்ரூட் ட்ரிங்க்ஸை ஆர்டர் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அதுக்காண்டி தான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன். இங்கே மக்கள் இதில் இருந்து என்ன ப்ரைஸிங் மசாஜ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி போட்டு கொண்டு இருந்தவன். எனக்கு ரிலையபிலிட்டி தெரியாததால் நான் ஜஸ்ட் ஒர்க் பண்ணி கொண்டே இருந்தேன். அடுத்தது இந்த சாப்பாடுக்கு வந்து புஷ் பண்ணி கொண்டிருப்பேன். இந்த சாப்பாடு அந்த சாப்பாடு இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் போய் அந்த சாப்பாடுகள் வேண்டி சாப்பிடலாம். எல்லா இடமுமே ஃப்ரூட் ட்ரிங்க்ஸ் அதுகள் வாங்கத்தக்கதாக இருந்தது. ஸோ இப்படியே நான் நடந்து கொண்டு வழியில் போகிறேன். இந்த நைட் டைம் மார்க்கெட் இந்த ஏரியாவை விட்டு வழியில் போய் அங்கால கொஞ்சம் தூரத்தில் மெட்ரோ இருக்குன்னு சொன்னதால் அதுக்கு நடந்து கொண்டு கொண்டிருக்கேன். தாய்லாண்டில் நீங்கள் டேட்டூ அடிக்கலாம். டேட்டூ நீங்கள் ஃபேமஸ். ப்ளஸ் தாய் மசாஜ் ஃபேமஸ், தாய் ஃபுட் ஃபேமஸ். மற்றது அட்ராக்ஷன்ஸ் கணக்கு இருக்குது தாய்லாண்டில். ஸோ நீங்கள் அட்ராக்ஷன்ஸ் கணக்கு பார்க்கலாம். ஸோ பேங்காக் சிட்டி லைப்ரரியை தாண்டி அங்கால கொஞ்சம் தூரத்தில் தான் மெட்ரோ இருக்குது. ஸோ க்ராஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன். இங்கே க்ராஸ் பண்ணுறதெல்லாம் ஒரு பார்த்து தான் க்ராஸ் பண்ண வேணும். வெஹிக்கிள் குயிக்காக போய் கொண்டிருக்கேன். ப்ளஸ் இங்கே மக்கள் பேசிக்காக இந்த பைக்கை தான் யூஸ் பண்ணுற டிரான்ஸ்போர்ட்டுக்கு. ப்ளஸ் ஆட்டோ யூஸ் பண்ணினேன். நான் இந்த டாக்ஸி ஒரு காரணமே இங்கே எடுக்கல. ஸோ நீங்கள் வந்தீங்களோன்னு சொல்லிட்டுன்னா நீங்கள் என்னென்ன டிரான்ஸ்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணினீங்களோன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அல்லது உங்களோட வீடியோவை அப்லோட் பண்ணிவிட்டு அதை அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அப்லோடு. ஸோ நான் இப்போ நடந்து தான் போயிட்டு வந்திருக்கேன். எனக்கு எங்கே போகிறேன்னு தெரியாததால் அந்த கூகுள் மேப் காட்டுறதில் நடந்து போய் கொண்டிருக்கேன். பேசிக்காக பேங்காக் சிட்டி ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். ஸோ நான் போன டைம் பேங்காக் சிட்டி பெரிய வைப்ரண்டாக இருக்கையில். ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் மக்கள் தான் இருந்து கொண்டு இருந்ததை சும்மா சுற்றி பார்த்துட்டு அப்படியே போகிறது தான் பிளானாக இருந்தது.
நான் இப்படியே நடந்து போய் கொண்டிருந்தேன். நடந்து போக இந்த ரோட் வழியே எனக்கு விஷயங்கள் பார்க்கத்தக்கதாக இருந்தது. ரோட் ஃபுல்லாகி இங்கே ஃபேமஸாக இருந்தது. மக்கள் வந்து ஃபுட் வாங்கி கொண்டு போயினேன், சாப்பாடுகள் வாங்கி கொண்டிருக்கேன். அடிக்கொரு இடம் மசாஜ் சென்டர்ஸ் இருந்தது. ஸோ என்ன மாதிரி ரிலையபிலிட்டியான மசாஜ் சென்டர் என்று தெரியாது. பட் சாப்பாடு கடையால் கணக்க இடங்கள் இருந்தது. அப்படியே நடந்து கொண்டு போக திருப்பியே இந்தியா இருக்கிற ஆர்கிடெக்சர்ஸ் வந்து பார்க்கத்தக்கதாக இருந்தது. இந்த இடத்தை நீங்கள் முதலே நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இந்த புத்த கோயிலை பற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கிறத பார்க்குறீங்க. இந்த கோயில் அடியால் போய்க்க இரவு வேளையில் இந்த லைட்டுக்கு இந்த கோயில் வடிவாக இருந்தது. நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்க தெரியும் எவ்வளோ வைப்ரண்டாக இருக்குன்னு சொல்லி. இந்த பிரம்மாண்டமான ஆர்கிடெக்சரை பார்த்து கொண்டே போய்க்க நல்லா இருந்தது. இரவு லேட்டாக வடிவாகவும் இருந்தது. லைட்டுக்கு ஃபுல்லாகி இந்த கோயில் வடிவாக இருந்தது. இந்த கோயிலை சுற்றித்தான் நான் போய் ட்ரெயின் எடுக்க வேணும். அந்த ட்ரெயின் எடுக்கிறதுக்காக நடந்து கொண்டு போய்க்க தூரத்தில் கணக்கு லைட் போட்டு அதில் இருந்து கிருஷ்ணன்ற பாட்டு கேட்க வலிக்கிட்டது. என்னதான் அங்கே இருக்குமென்று சொல்லி நான் பார்க்க போக இன்றைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்காக இங்கே இந்தியாக்கள் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடி கொண்டிருக்கிறேன். அந்த இடத்த போய் பார்த்து என்ன செய்யலாம் அங்கன்னு சொல்லி பார்க்கத்தான் போய் கொண்டிருக்கேன். நான் காய்ச்சட்டை போட்டுக்கொண்டு நடக்கிறதால உள்ளுக்கு போகலாமா இல்லையான்ற ஒரு யோசனையில் இருந்தேன். பேர்ந்தாங்க சில பல மக்கள் காய்ச்சட்டையோட போனதை பார்த்துட்டு நான் உள்ளுக்கு போவேக்கு அங்கே கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடி கொண்டிருந்தவர். கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடும் விதமாக அங்கே எல்லா மக்களுக்கும் சாப்பாடும் சில பல நிகழ்ச்சிகளும் நடந்து கொண்டிருந்தது. சில பல நிகழ்ச்சிகளை சின்ன பிள்ளைகள் தொடக்கம் பெரியாக்களை டான்ஸ் ஆடுறது தொடக்கம் பல விடயங்கள் செய்து கொண்டிருந்தவர். இங்கே எல்லா மக்களுக்கும் ஃப்ரீயாக சாப்பாடு கொடுத்தவர், ப்ளஸ் டீ காஃபி எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தவர். நானும் போய் அந்த ஃப்ரீயாக இருந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இரவு சாப்பாடை சாப்பிட்டுட்டு டீயும் காஃபியும் வாங்கி குடிச்சிட்டு நின்றுனா இங்கே பல மக்கள் அந்த நிகழ்வுகளை பார்க்க போனவர். நான் உள்ளுக்கு போய் நிகழ்வுகளை பார்த்தேன்னா அந்த வீடியோ எடுக்கல. பட் இந்த கோயில் மிக வடிவாக இருந்தது. அந்த நீங்கள் இந்த கோயிலை நீங்கள் சர்ச் பண்ணி கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு போகலாம். கிருஷ்ணன் கோயிலுன்னு சர்ச் பண்ணிங்களோன்னா வரும். இதே மாதிரி கோபுரத்தோடு இன்னொரு கோயில் இருக்குது இந்த தாய்லாந்து சிட்டியில். அந்த கோயிலுக்கும் போவோம். இங்கே கணக்க இந்தியன் மக்கள் இருக்கிறதையும் பார்க்கத்தக்கதாக இருந்தது. கணக்க பேர் இங்கே வந்து ஒர்க் பண்ணினேன்னு நினைக்கிறேன். அதுக்காண்டி இங்கே இருக்கிறேன். அதை இந்த கிருஷ்ண ஜெயந்தியை நான் இங்கே கொண்டாடுவேன் என்று எதிர்பார்த்து வரையில் அது ஒரு சந்தர்ப்ப விதமாக இந்த இடத்துல வந்து நான் நின்று இந்த இடத்துல சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். தாய் மக்களும் இந்த இடத்துல வந்து இந்தியன் சாப்பாடு சாப்பிட்றதுக்காக வந்து நின்றதை பார்க்கத்தக்கதாக இருந்தது. இதுக்கு பிறகு நான் எங்கே போய் கொண்டிருக்கேன் என்று சொல்லிட்டேன்னா திருப்பி நான் ஹோட்டலுக்கு போகிறதுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் கொண்டிருக்கேன். இந்த வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக இந்த கோயிலை சுற்றி பார்த்துட்டு அந்த இடத்தால் நடந்து போய் கொண்டிருக்க பல இந்திய மக்கள் வந்தவர்கள், அதுவும் நார்த் இந்தியாவை சேர்ந்த மக்கள் வந்து கொண்டிருந்தவர். ஏன்னா இந்த கோயிலுக்கு வர்றதுக்காக இந்த ட்ரெயினில் வந்துடுவர். சில ஆக்கள் வந்து பார்க் பண்ணிட்டு வந்து கொண்டிருந்தவர். ஸோ இந்த இடத்துல அதுகளை பார்க்கத்தக்கதாக இருந்தது. அதுக்கு பிறகு நேராக நடந்து நான் ட்ரெயின் எடுக்கிறதுக்காக தான் போய் கொண்டிருக்கேன். ட்ரெயின் எடுத்து நான் இருந்த ஹோட்டல் ஆல்மோஸ்ட் 30 மினிட்ஸ் தூரத்தில், அதாவது ஏர்போர்ட்டுக்கு கிட்ட தான் நான் ஹோட்டல் ட்ரை பண்ணியிருந்தேன். அந்த ஹோட்டலுக்கு போய் கொண்டிருக்கேன். இந்த ட்ரெயின் எடுக்கிறதுக்கு இங்கே ஆட்டோமேட் சிஸ்டம் இருக்குது. அதில் டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் போகலாம். மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜே. நன்றி.